Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் எஸ் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தோத்துட்டோம், அதுவும் தெரியும். அதுவும் எப்படி தோத்தோம் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். 123 எடுக்க முடியல ஃபோர்த் இன்னிங், 93 ஆல் அவுட். இதான் நம்ம பேட்டிங் லைன் அப். ஆஷிஷ் சுந்தரை போய் நம்பர் 3ல அமைச்சாங்க அவங்க. நம்பரே அவரோட நம்பர் 7ல் தான் விளையாடி இருக்கணும். செகண்ட் டெஸ்ட்டில் பாருங்கள், முத்துசாமின்ற தமிழ் பையன், நாகப்பட்டினம் பையன், அவர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு விளையாடுறாரு. ஏன்னா அவங்க ஆன்செஸ்டர்லாம் அங்கே செட்டில் ஆகிட்டாங்கன்னு டர்பனில். அவர் 109 அடிச்சிட்டாரு நம்பர் 7ல். அங்கே தான் வாஷிங்டன் சுந்தரே வரணும். எனவே அதுக்கப்புறம் நம்ம வருவோம். முத்துசாமியை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த பையனோட ரெக்கார்டு யாரெல்லாம் அவுட் பண்ணார். ஒரு ஃபர்ஸ்ட் விக்கெட்டு விராட் கோலி டெஸ்ட் மேட்ச்சில். இந்த முத்துசாமி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். எனிவே இப்போ ஒன் டே ஸ்குவாடுக்கு வந்துடுவோம். ஒன் டே ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா 3 ஒன் டே இருக்குது. இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சோடனே இப்போ நடக்குது குவாஹாட்டியில் டெஸ்ட் மேட்ச். நவம்பர் 30 ராஞ்சிலையும், டிசம்பர் 3 ராய்ப்பூர்லையும், டிசம்பர் 6 வைசாக்ல நடக்க போகுது. 3 ஒன் டே சீரீஸ். அதுக்கப்புறம் 5 T20 சீரீஸ் இருக்குது. ரைட். ஒன் டே சீரீஸ் ஏன் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்னா 21 ஒன் டே இன்டர்நேஷ்னல் இருக்குது அடுத்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி. ஆமாம், இந்தியா 21 ஒன் டே இன்டர்நேஷ்னல் விளையாடணும். 2027 வேர்ல்டு கப் இருக்குது, 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப். 2023 தான் நம்ம ஆஸ்திரேலியாட்ட தோத்துட்டோம் ஃபைனல், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அகமதாபாத்தில். அதுதான். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனே வச்சுக்கலாம் இந்த ஒன் டேல. 21 ஒன் டே. ரைட். இப்போ என்ன ஆச்சு, டீம் நேற்று செலக்ட் பண்ணாங்களா? ஏற்கனவே இப்போ இந்த போன மாதம் வந்து 2-1 தோத்துட்டோம் ஆஸ்திரேலியா கிட்ட ஒன் டே சீரீஸ், அக்டோபரில் நடந்தது. அப்புறம் வந்து இப்போ வரப்போகிற மேட்செல்லாம் கிடக்கணும்னு சொல்லிடுறேன். 3 ஒன் டே இருக்குது நியூசிலாண்டுக்கு எதிராக, ஜனவரி 2026, இன்னும் 2 மாதத்தில். அது வடோரா, ராஜ்கோட் இண்டோர் விளையாட போகிறாங்க ஹோம் சீரீஸு. அதுக்கப்புறம் 3 ஒன் டே இருக்குது இங்கிலாண்டில், ஜூலை 2026, எஜ்பேஸ்டன், கார்டிஃப் அண்ட் லார்ட்ஸில் விளையாட போகிறாங்க. அப்புறம் திரும்ப 3 ஒன் டே இன்டர்நேஷ்னல் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் அட் ஹோம், நம்ம இந்தியாவில் விளையாட போகிறாங்க. அண்ட் 3 ஒன் டே வெஸ்ட் இண்டீஸ் அட் ஹோம் அக்டோபர்லேயே, அதுவும் அக்டோபரில் தான் 3 ஒன் டே. அப்புறம் 3 ஒன் டே நியூசிலாந்து கூட, நியூசிலாந்து நவம்பர் 2026. அப்புறம் 3 ஒன் டே ஸ்ரீலங்கா கூட அட் ஹோம், இங்கே விளையாடுறோம் டிசம்பர் 2026. 21 மேட்ச் தான் வில் டிசைட். ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் இருப்பாங்களா இல்லையான்னு 50 ஓவர் கிரிக்கெட்டில். எனிவே விஷயத்துக்கு வந்துடுவோம். யார் யார் டீமை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. எல்லோரும் சிஎஸ்கே ஃபேன்ஸு எல்லோரும் ஜாலியாக இருப்பீங்க. ருத்ராஜ் வந்துட்டார்ல திரும்ப ஸ்குவாடுக்கு. ருத்ராஜ் பேக் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஸ்குவாட். எஸ், அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நேற்று. 15 மெம்பர் ஸ்குவாடு. சுப்மன் கில் இன்ஜுரி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டன், அவரும் இன்ஜுரி. அதனால் ஸ்டாண்டின் கேப்டன் கேஎல் ராகுல். அவர் ஒட்டி தான் என்ன சொன்னாலும் கேட்பார். ஓப்பன் போ, நோ ப்ராப்ளம். நம்பர் 3 நோ ப்ராப்ளம். நம்பர் 6 நோ ப்ராப்ளம். பெஞ்சில் போய் உட்காரு, நோ ப்ராப்ளம். விக்கெட் கீப்பிங் பண்ணு, நோ ப்ராப்ளம். வெளியில் ஓனர் ஐபிஎல் லக்னோ டோஸ் விடுவார், நோ ப்ராப்ளம். இப்போ திடீர்னு நீ தான் கேப்டன், நோ ப்ராப்ளம். ஒரு வெரி குட் பிளேயர் இஸ். அவர் வச்சு எப்படி பந்தாடுறாங்க பாரு. ஒருத்தர் நல்லவனாகவே இருக்கக்கூடாது பிறகு. இப்போ அவர் தான் கேப்டன். எனிவே குட். ரைட். என்னென்ன டீம் செலக்ட் பண்ணியிருக்கான்னு கடகடன்னு பார்த்துருவோம். 6 பேட்ஸ்மேன். Obviously, Captain KL Rahul, Rohit Sharma, Jashwal, Virat Kohli, Tilak Varma and Ruturaj Gaikwad. Yes, comes back to the squad. 6 பேட்ஸ்மேன் ஆச்சா. 2.5 விக்கெட் கீப்பர் சொல்லலாம். ரிஷப் பந்த் ஒரு விக்கெட் கீப்பர், துருவ் ஜுரேல் ஒரு விக்கெட் கீப்பர், கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர் தானே. அதனால் அவர் பார்ட் டைம் விக்கெட் கீப்பர் தான். அவர் தேவைப்படுது, இவங்கள தான் யாரோ ஒருத்தர் கீப்பிங் பண்ணுவாங்க. 3 ஆல்ரவுண்டர், அதில் ஒன்று பிரமாதமான ஆல்ரவுண்டர். தெரியும், அண்ணல் தெரியும் போலிங்களா, நிதிஷ் ரெட்டி. எஸ், அவர் ஒரு ஆல்ரவுண்டர். அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜடேஜா. அக்ஷர் பட்டேல் உட்கார வச்சிட்டாங்க இந்த வாட்டி. அப்புறம் 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ், ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா அண்ட் ஹர்ஷதீப் சிங். எங்கே பும்ரா, சிராஜ்னு என்ன கேட்பீங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க 2 டெஸ்ட் மேட்சுக்கு அப்புறம். ஸ்பின்னில் லோன் ஸ்பின்னர் குல்தீப் யாதவ். ஸோ இதான் 6 பேட்ஸ்மேன், 3 ஆல்ரவுண்டரு, 2 கீப்பரு, 3 ஃபாஸ்ட் பாலர், 1 ஸ்பின்னர். 15 மெம்பர் ஸ்குவாட் ஆச்சா. ஹார்திக் பாண்டியா நாட் அவைலபிள், அது ஒரு பெரிய செட்பேக். அவர் ஐபிஎலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம். அண்ட் 3 ஃபாஸ்ட் பாலரோடு போகிறாங்க. ஹர்ஷதீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா. ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர் இல்லை. பும்ரா, சிராஜ் ரெஸ்ட், நம்மளால சொன்ன மாதிரி. பாப்பா குல்தீப், ஜடேஜா, சுந்தர், இந்த 3 ஸ்பின் ஆப்ஷனு நல்ல குட் ஆப்ஷன்ஸ் தான் அது. இப்போ நீ என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இந்த ஸ்குவாட் ஓகே இல்லை இன்னும் யார் இருந்திருக்கணும், யார் இருந்திருக்கூடாது? ஏன்னா 21 ஒன் டே இருக்குது அடுத்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி, 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி. கடைசியாக எப்போ ஜெயிச்சோம் ஞாபகம் இருக்குல்ல, 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப்பு. ரொம்ப தலை தோனி ஜெயிச்சு தான் 2011, 14 வருஷம் ஆயிடுச்சு இதோட. ஆமாம், கடைசியாக ஜெயிச்சுது. அண்ட் பார்ப்போம் 2027 என்ன நடக்குதுன்னு. அதுக்கு மேட்ச் ப்ரிப்பரேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப். ரைட். அப்டேட் பண்ண உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பொறுப்பாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.